நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் கைட்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீம் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே மோஸ்ட்லி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரைவேட் சாட்டில் டவுட்ஸ் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டே தான் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேற்று வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்த வண்ணமாக தான் இருந்துச்சு. நேற்று நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமஸ்டர் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஹாலிடேஸ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் ஃபிஃப்த் ரவுண்டுக்கான அப்டேட் வந்து கொடுங்க சார், ஃபிஃப்த் ரவுண்டுக்கான அப்டேட்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுங்க சார், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டே இருந்தீங்க. இப்போ ஃபிஃப்த் ரவுண்டுக்கான அப்டேட் வந்து இந்த மார்னிங் வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சார் இந்த ஃபிஃப்த் ரவுண்டு வந்து நடக்குமா நடக்காதா சார் அப்படின்னு கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க. கண்டிப்பாக ஃபிஃப்த் ரவுண்டு வந்து நடக்கும்பா. கண்டிப்பாக ஃபிஃப்த் ரவுண்டு வந்து கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஃபிஃப்த் ரவுண்ட் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்களே வச்சுக்கோங்களேன், என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியல் கோட்டில் ஒரு 150 சீட்ஸ் 100 சீட்ஸ் கிட்டே இருக்குது. அதில் நீங்கள் போய் ஜாயின் பண்ண முடியுமா? ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த சீட் ஒதுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒதுக்க மாட்டாங்க. என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியல் கோட்டாங்க அடுத்து செகண்ட் ரவுண்டு கூப்பிட்டு ஏப்ரல் 11 கூப்பிட்றாங்க. இப்போ ஒகேஷனலில் எக்ஸ்ட்ரா ஒரு 120 சீட் இருக்குது. இந்த ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிடுவாங்களா இல்லை ஜென்ரலை கூப்பிடுவாங்களா? அதே போல் தான் ஜென்ரலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதன் முடிவில் வந்து உங்களுக்கு ஒரு 898 வேகன்சி வந்து இருந்துச்சு. அடுத்து செகண்ட் ரவுண்ட் சர்டிஃபிகேஷன் அப்போ ஒரு 393 வேகன்சி வந்து இருந்துச்சு. தேர்ட் ரவுண்டு முடிவில் ஒரு 200 வேகன்சிஸ் வந்து இருந்துச்சு. அப்போது வந்து என்ன அப்படின்னு ஃபோர்த் ரவுண்டில் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 75 சீட்ஸ் இருக்குப்பா. கண்டிப்பாக 75 சீட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு நேற்று வேறு அந்த இது வேறு போட்டிருந்தாங்க, சர்டிஃபிகேஷனுக்கு ஏப்ரல் 7க்குள்ளே வாங்க அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சர்டிஃபிகேட் டிஎன்ஏல வாங்கிட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. என்ன சார் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அண்ணாமலை விடுங்களேன், அண்ணாமலையும் டிஎன்ஏ ஒரே கேடர்னு வச்சுக்கோங்களேன். இது ஆனால் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேனோவாஸ் வெட்னரின்னு சொல்லுவாங்க. டாக்டருக்கு அடுத்த படிப்பு வந்து கால்நடை மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி சீட் அலாட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி சீட் அலாட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணுறாங்க டிஎன்இயூ. என்ன சார் ஃபிஃப்த் ரவுண்டுக்காண்டி அப்டேட்டே வரல அப்படின்னா நம்ம அவங்க கூடயே தான் இருப்போம். இப்போ பார்த்தீங்களா ஃபஸ்ட் செமஸ்டருக்கு அறிவிப்பு வந்து நம்ம சேனலில் தான் வந்து சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம ஹையர் அஃபீஷியல்ஸ்ட்டை என்ன அப்டேட்ஸ் கிடைச்சாலும் நம்ம ஃபஸ்ட்டாக சொல்லிடுவோம். ஏன்னா இன்னும் டிஎன்இ வெப்சைட்லேயே ரிலீஸ் பண்ணலாம் அந்த செமஸ்டர் அந்த இதெல்லாம். நம்ம தான் வந்து ஹையர் அஃபீஷியல்ஸ் சார் இந்த இது முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தேவைப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலிடேஸ் பிளான் எல்லாமே பண்ணிடணும். பார்த்தீங்க நீங்களுமே பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு காலேஜ் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து ஸ்பாட் அட்மிஷன் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸ்பாட் அட்மிஷன் வீடியோ வந்து நெக்ஸ்ட் இதில் போடுறேன். ஏன்னா நேற்று வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் ஸ்பாட் அட்மிஷனுக்கு நான் வரேன் சார் நான் வரேன் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டே இருந்தீங்க. ஸ்பாட் அட்மிஷனுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். ஃபிஃப்த் ரவுண்டில் ஸ்பாட் அட்மிஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நம்ம சேனல் நேற்று வந்து அப்டேட் பண்ணுங்க. நம்ம சேனலில் யாராவது நேற்று பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடும். ஸ்பாட் அட்மிஷன் டீட்டெயிலாக ஹையர் அஃபீஷியல்ஸ்ட்டை கேட்டு டேட்லாம் எந்தெந்த டேட்லாம் வருது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணி வந்து சொல்லிடுவோம். ஸ்பாட் அட்மிஷன் கண்டிப்பாக வந்து இந்த எப்பயும் போல் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறோம். 10 மணிக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற ரிமைண்டரில் இருக்குது. நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டைம்ஸில் வந்து அந்த இதை நீங்கள் செட் ரிமைண்டர் அப்படிங்கிறத இனிமேல் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம எல்லா இதுவுமே லைஃப் ஆஃப் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், லைஃப் ஆஃப் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் எல்லாமே ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்போது வந்து என்ன சார் ஃபிஃப்த் ரவுண்ட் வந்து எப்போ சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 11 என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியல் கோட்டா வருதா, அதுக்கு மேலே போக வாய்ப்பில்லை. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 14 வந்து தமிழ் நியூ இயர், ஏப்ரல் 15 வந்து குட் ஃப்ரைடே, ஏப்ரல் 16 வந்து சனிக்கிழமை, ஏப்ரல் 17 வந்து சண்டே, ஏப்ரல் 16 அவங்க ஹாஸ்டலுக்கு கூப்பிட்ருவாங்க. ஏப்ரல் 16 காலேஜுக்கு ஹாஸ்டலுக்கு வாங்க அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அதை கிளியர் கட்டாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா கிளியர் கட்டாக வந்து புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏப்ரல் அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கு ஏப்ரல் 1 to 7க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ஃபிஃப்த் ரவுண்டுக்கான சீட் அலாட்மெண்ட் பண்ணிடுவாங்க, சர்டிஃபிகேஷனும் பண்ணிடுவாங்க. அதை நல்லா புரிஞ்சுவாங்க. கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. சரி பார்க்கலாம். இருக்கிற வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.